நான் வாங்குனதிலேயே பயங்கர சாட்டிஸ்ஃபையிங்கான ப்ராடக்ட் அப்டின்னா, அது இதுதான். இதுதான் வந்து கேட்ஜெட் வாரியர். இத வச்சு எல்லா விதமான கேட்ஜெட்டையும் வந்து கிளீன் பண்ணிக்க முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதுல பலவிதமான குட்டி குட்டியான டூல்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பிரஷ்ஷும் வந்து ஒவ்வொரு இடங்களுக்குள்ள போகிற மாரி குடுத்திருப்பாங்க. நான் முக்கியமா வாங்குனது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட ஹெட்ஃபோன்ஸ வந்து கிளீன் பண்றதுக்காக. ஹெட்ஃபோன்ல நம்ம காதுல அடிக்கடி மாட்டுவோம் அப்படின்றதுனால, இந்த ஸ்பீக்கர் கிரில்லுக்குள்ள ஏர் வேக்ஸ் போய் உட்கார்ந்துக்கும். ஸோ அத ரிமூவ் பண்றதுக்காக, இதுல இருக்கக்கூடிய இந்த பென் மாதிரியான டூல வச்சு நம்ம ஈஸியா அந்த வேக்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். பட் கிளீன் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். அந்த ஸ்பீக்கர் கிரில்ல ஓட்ட போட்றாதீங்க. இதை ஏன் சாட்டிஸ்ஃபையிங்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, என்ன மாதிரியான சில கிறுக்குங்க இருக்கும். பல நாளா லேப்டாப்பும் கீபோர்டும் துடைக்காம கிடக்கும். அதே துடைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுல ஒரு சின்ன டஸ்ட் இருந்தா கூட பொறுக்காது. ஸோ அதை எப்படியாவது நோண்டி நொங்கெடுத்து, அதாவது அல்ட்ரா ஃபைனா வந்து அதை கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு இந்த கேட்ஜெட் வந்து ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த சில இடங்கள், போனோட ஸ்பீக்கர் கிரில், சார்ஜிங் போர்ட், ஹெட்ஃபோனோட எல்லா விதமான துளைகள், லேப்டாப்போட சார்ஜிங் போர்ட்ஸ், யூஎஸ்பி போர்ட் அண்ட் அந்த ஸ்பீக்கர் கிரில், இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியா கிளீன் பண்ண முடியுது. ஆனா இதுல உருப்படாத டூல்ஸ் நிறைய இருக்கு. உதாரணமா இந்த டிஸ்ப்ளே கிளீனர். இதை வச்சு நம்ம டிஸ்ப்ளே எல்லாம் கிளீன் பண்ண முடியாது. 20ல 10 டூல் வந்து உருப்படாம தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தேவையும் கிடையாது. உங்ககிட்ட நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு, நீங்க ஆக்டிவா கிளீனிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் 10 மட்டும் தான். ஸோ அதுக்காக லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா அங்கனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும், பார்த்து வாங்கிக்கங்க.